பொதுவா கல்யாண வீட்ல இருந்து பொண்ணோ பையனோ வீட்டை விட்டு ஓடி பார்த்திருப்போம். ஆனா பொண்ணோட அம்மா வீட்டை விட்டு ஓடி பார்த்திருக்கீங்களா? இங்க நடந்திருக்கு. அதுவும் வருங்கால மருமகனோட. மகளுக்கு நிச்சயிக்கப்பட்ட வாலிபரோட தாய் கல்யாண பிளான் போட்டது எப்படி? சின்ன பொண்ணும் வேணாமாமா, பெரிய பொண்ணும் வேணாமாமா, அத்தை மட்டும் போதுமாமா என மாமியாருக்கு ரூட்டு போட்ட மன்சூர் அலிகானை போல வருங்கால மாமியாருடன் மாயமாகி இருக்கிறார் இங்கொரு புது மாப்பிள்ளை. பொண்ணு சுமார்தான், அவங்க அம்மாதான் சூப்பர்னு என வருங்கால மதர் இன் லாவை மனைவியாக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார் இந்த கேடி மணமகன். திருமணத்திற்கு இன்னும் ஒரு வாரமே இருக்கும் நிலையில் மணப்பெண்ணுக்கும் மாமனாருக்கும் டாடா காட்டிவிட்டு மாமியாரோடு சிட்டாய் பறந்திருக்கிறார். மகளுக்கு துரோகம் செய்கிறோமே என்ற சலனம் கொஞ்சம் கூட இல்லாமல் கல்யாணத்திற்கு வாங்கிய நகை பணத்துடன் படிதாண்டி ஓட்டம் பிடித்திருக்கிறார் இந்த பாசக்கார தாய். செல்போன் பரிசு, 20 மணி நேர இடைவிடாத காதல் பேச்சு, ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் என மாமியாரும் மருமகனும் சேர்ந்து அடித்த லூட்டிகள் கொஞ்ச நஞ்சமல்ல. இந்த கல்யாண கலாட்டாவில் அந்த அப்பாவி கல்யாண பெண். உத்தரப்பிரதேஷ் மாநிலம் அலிகரில் உள்ளது மட்ராக் பகுதி. இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜிஜேந்திர குமார் மற்றும் அனிதா தம்பதி. இவர்களுக்கு திருமண வயதில் ஒரு மகள் உள்ளார். ஜிஜேந்திர குமார் பெங்களூருவில் வேலை பார்த்து வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன் 25 வயதுடைய ராகுல் என்ற வாலிபருடன் மகளுக்கு நிச்சயம் பேசி முடித்திருக்கிறார்கள். அதன்படி திருமணத்திற்கு வரும் 16ஆம் தேதி நாள் குறித்திருக்கிறார்கள். பிரம்மாண்டமாக பத்திரிகை அடித்து கோலாகலமாக திருமணத்தை நடத்த ஏற்பாடு நடந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் திருமணத்திற்கு இன்னும் 7 நாட்களே இருக்கும் நிலையில் சம்பவத்தன்று கல்யாண பெண்ணின் தாய் அனிதாவை தவிர மற்ற அனைவரும் ஷாப்பிங்கிற்காக வெளியே சென்றுள்ளனர். ஷாப்பிங் முடித்துவிட்டு மாலை வீடு திரும்பும் போது ஜிஜேந்தர் குமாருக்கு மனைவி அனிதாவிடமிருந்து ஒரு போன் வந்திருக்கிறது. அதில், நான் உங்களை விட்டு செல்கிறேன், என்னை தேட வேண்டாம் என ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக விஷயத்தை பேசிவிட்டு இணைப்பை துண்டித்திருக்கிறார் அனிதா. திரும்ப அழைத்த போது செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி உள்ளது. உடனே வீட்டிற்கு வந்து பார்த்தவர்களுக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. வீட்டில் அனிதா இல்லை. கூடவே திருமணத்திற்கு வாங்கி வைத்த 3 லட்சம் ரொக்க பணமும் 5 லட்சம் மதிப்புள்ள நகைகளும் காணாமல் போயிருக்கிறது. சந்தேகமடைந்தவர்கள் மருமகன் குடும்பத்திற்கு போன் செய்து கேட்டிருக்கிறார்கள். அப்போதுதான் அனிதா வீட்டை விட்டு வெளியேறியதே மருமகன் ராகுலுடன் தான் என்ற உண்மை தெரிந்திருக்கிறது. உடனே ஜிஜேந்திர குமார் மருமகன் தன்னுடைய மனைவியை அபகரித்து சென்று விட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் ஜிஜேந்திர குமாரிடம் விசாரித்ததில் மாமியாரும் மாமனாரும் சேர்ந்து செய்த கலாட்டாக்கள் வெளிவந்துள்ளது. கலர் புடவை, கழுத்து நிறைய நகை, ஒப்பனை, அலங்காரம், உதட்டுச்சாயம் என மணப்பெண்ணுக்கே டஃப் கொடுத்திருக்கிறார் அனிதா. பெண் பார்க்க வந்தபோதே அனிதாவின் அசத்தலான அழகில் அடிபணிந்துள்ளார் ராகுல். இதனால் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நாள் முதல் ராகுல் மணப்பெண்ணுடன் பெரிதாக பேசுவது இல்லையாம். மாறாக மாமியாரிடம் அதிகமாக பேசி பழகியுள்ளார். கல்யாண பெண்ணை ஓரங்கட்டிவிட்டு வருங்கால மதர் இன் லாவுக்கு புது செல்போனை வாங்கி கொடுத்து லவ்வர்ஸ் போல ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் இடைவிடாமல் பேசி உள்ளனர். 2K மருமகனுக்கு ஈக்குவலாக அந்த அம்மாவும் பேச்சில் அதிரடி காட்டியிருப்பது வயசானாலும் அனிதாவின் அழகும் அறிவும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை என கமெண்ட் அடிக்க வைத்துள்ளது. அது மட்டுமின்றி அடிக்கடி வீட்டிற்கு வந்து மணப்பெண்ணை பார்த்து ஒரு ஹாய் மட்டும் சொல்லிவிட்டு அவரின் அம்மாவிடம் ஹாயாக ஆற அமர்ந்து 1/2 மணி நேரம் நாட்டு நடப்புகளை பற்றி டிஸ்கஸ் செய்வாராம் ராகுல். வரும்போதெல்லாம் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் போல மாமியாருடன் சேர்ந்து விதவிதமான போட்டோக்கள் எடுப்பதும் உண்டு. இப்படியே 4 மாதங்களாக இருவரும் செல்போனில் பேசி பழகி உறவை வளர்த்திருக்கிறார்கள்.
கல்யாண பெண்ணின் முன்பே மாமியார்தான் கொள்ளை அழகு என பலமுறை வர்ணித்திருக்கிறாராம் ராகுல். இருவரின் மீதும் சந்தேகமடைந்த ஜிதேந்தர் மனைவியிடம் இது குறித்து கேட்டபோது கல்யாண விஷயமாகத்தான் பேசுகிறோம் என கடிந்து கொண்டிருக்கிறார் அனிதா. சரி, மாமியார் மருமகன் பாசமாக இருப்பது நல்லதுதானே என நம்பிய நிலையில்தான் இருவரும் சேர்ந்து இப்படி ஒரு மோசத்தை செய்திருக்கிறார்கள். திருமணத்திற்கு இன்னும் 7 நாட்கள் இருக்கும் நிலையில் ஒருவரை ஒருவர் பிரிய மனமில்லாமல் வீட்டை விட்டு எஸ்கேப்பாக திட்டமிட்டுள்ளனர். அதன்படி அனைவரும் ஷாப்பிங் சென்ற நேரம் பார்த்து கல்யாணத்திற்கு வாங்கி வைத்த நகை பணத்தை ஆட்டையை போட்டுக்கொண்டு எஸ்கேப் ஆகி உள்ளனர். அதோடு செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாகி இருக்கிறது இந்த வில்லங்க காதல் ஜோடி. பெற்ற தாயே இப்படி ஒரு துரோகத்தை தனக்கு செய்த விரக்தியில் அந்த இளம் பெண் நல்வாய்ப்பாக உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். நகைகளை திருடி சென்ற அந்த வில்லங்க ஜோடியை கைது செய்யுமாறு காவல் நிலையத்தில் ஆத்திரத்தோடு காத்திருக்கிறார் ஜிதேந்தர். திருமணம் செய்து ஏமாற்றும் பல ஆண்களுக்கு மத்தியில் திருமணத்திற்கு முன்பே நேர்மையாக கல்யாண பெண்ணின் அம்மாவோடு கம்பியை நீட்டிய இளம் மாப்பிள்ளையை பலரும் பாராட்டி வருகிறார்களாம். மகளிர் காவல் நிலையத்துக்கு புகார் அளிக்க வந்த பெண்ணை அவதூறா நடத்தின விவகாரத்துல திருச்சி சரக டிஐஜி சம்பந்தப்பட்ட காவலர்களை எச்சரிக்கும் ஆடியோ வெளியாயிருக்கு. பொதுமக்களை அவதூறா நடத்துற காவலர்களோட அடிவயத்துல புலிய கரைச்சிருக்கு திருச்சி சரக டிஐஜி எடுத்திருக்கக்கூடிய இந்த அதிரடி ஆக்ஷன். அரியலூர் எஸ்பி அலுவலகத்தையும் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தையும் இணைப்பில் வைத்துக் கொண்டு திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் காவலர்களை லெப்ட் ரைட் வாங்கிய ஆடியோதான் இது. வெக்கமா இல்ல உங்களுக்குலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசியிருப்பாங்கங்கிறீங்க. நீங்க தான் முதல் குற்றவாளி. அரியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை சில நாட்களுக்கு முன்னதாக இளம்பெண் ஒருவர் பாலியல் புகார் கொடுப்பதற்காக தொடர்பு கொண்டிருக்கிறார். தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி காதலித்து கர்ப்பமாக்கிய வாலிபர் தற்போது வேறு ஒரு பெண்ணோடு தொடர்பில் இருப்பதாக அந்த பெண் புகார் அளித்திருந்தார். புகாரை பெற்றுக்கொண்ட மகளிர் காவல் நிலைய போலீசார் அந்த பெண்ணை மறு விசாரணைக்காக அழைத்திருக்கிறார்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணால் சொன்ன தேதியில் ஆஜராக முடியாமல் போயிருக்கிறது. இதனால் அடுத்த நாள் மகளிர் காவல் நிலையத்திற்கு கால் செய்த பெண், மேடம் இன்று வரட்டுமா என கேட்டிருக்கிறார். அப்போது அந்த போன் காலில் பேசிய சிறப்பு எஸ்ஐ சுமதி பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் அலட்சியமாக பதிலளித்தது மட்டுமல்லாமல் ஆபாசமாக திட்டி போனை துண்டித்திருக்கிறார். ஹலோ சார், வணக்கம் சார். மேடம், நேற்று அரசுல நீங்க வர முடியலன்னு சொன்னால இன்னைக்கு வரலாங்களா? பாருங்க வைமா பாருங்க. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த பெண் திருச்சி சரக டிஐஜியை நேரில் சந்தித்து ஆடியோ ஆதாரத்தோடு புகார் கொடுத்திருக்கிறார். சிறப்பு எஸ்ஐயை சிறப்பாக கவனிக்க வேண்டும் என முடிவெடுத்த டிஐஜி வருண்குமார் எஸ்பி அலுவலகம் மற்றும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தை ஓபன் மைக்கில் தொடர்பு கொண்டிருக்கிறார். ஆல் உமன் போலீஸ் எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை அதிகாரிகளுக்கு நினைவுபடுத்திய டிஐஜி வருண்குமார் புகார் அளிக்க வந்த பெண்ணிடம் எஸ்எஸ்ஐ சுமதி பயன்படுத்திய பாஷையை அனைவரும் கேட்கும்படி அவருடைய ஆடியோவை பிளே செய்து காட்டியிருக்கிறார். எஸ்எஸ்ஐ சுமதி அஜாக்கிரதையாக பேசியிருப்பதாக பணியிலிருந்த காவலர் முட்டுக் கொடுக்கவும் வருண்குமார் ஐபிஎஸ் காவலர்களுக்கு புரியும் பாஷையில் விட்ட டோஸ் அங்கிருந்த அனைவரையும் அதிர வைத்திருக்கிறது. அஜாக்கிரதையா பேசல, அயோக்கியத்தனமா பேசுறாங்க. இன்ஸ்பெக்டர் உங்க வாசலாம் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட்ட எல்லாம்? நீங்க அதுதான் EWPS உருவாக்குறாங்களா? சார் அப்படி எதுவும் பேசுறதில்லைங்க சார், இதெல்லாம் தெரியாம பேசிருப்பாங்க சார். வெக்கமா இல்ல உங்களுக்குலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசியிருப்பாங்கங்கிறீங்க. நீங்க தான் முதல் குற்றவாளி. ஆமா, பேசுறது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல. என்ன ஆய்வாளர் நீங்க?
மைக்ல பதில் சொல்றீங்களா, நேரில் வந்து நிக்க வைக்கவா? AWPS இன்ஸ்பெக்டர் சார். ரிசீவ் பண்ணிட்டேங்க சார். பேசுறது தப்புதாங்க சார். நான் வான் பண்ணிடுறேங்க சார். உடனே சார். அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது. வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு. SB ஆபீஸ். வணக்கம் ஐயா. உடனே அந்த அம்மாவை ரேஞ்ச் விஆர் அனுப்புங்க. ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும். இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா. உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க. ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க, ஆர்டர் வரும். ஐயா சொன்ன உத்தரவு ரிசீவ் பண்ணிட்டேங்க. இப்போ உடனே ரன்னிங் ஹவர்ஸ்ல அதை ரிப்போர்ட் பண்ண சொல்றேன். வணக்கங்க. இந்த மாதிரி காவல்துறையில அத்துமீற பேச்சு ஏதாவது இருந்துச்சுன்னா மைக்ல வந்து அந்த ஆடியோ பிளே பண்ணப்படும். மாவட்டத்துக்கு சொல்லிருங்க. SSI சுமதி பேசியது தவறு என்பதை ஒப்புக்கொள்ளாத பெண் காவல் ஆய்வாளரை முதல் குற்றவாளி என அதட்டிய வருண்குமார் சம்பந்தப்பட்ட SSI சுமதியை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இனிமேல் இதுபோல் யாராவது புகார் கொடுக்க வரும் மக்களிடம் நடந்து கொண்டால் தண்டனை கடுமையாக இருக்கும் என எச்சரிக்கையும் விடுத்திருப்பது பொதுமக்களிடத்தில் பாராட்டை பெற்றிருப்பதோடு காவல்துறையினர் மீது இழந்த நம்பிக்கையையும் மீட்டுக் கொடுத்திருக்கிறது. காணாமல் போனதா தேடப்பட்டு வந்த பெண் நிலக்கரி சுரங்கத்திலிருந்து அழுகிய நிலையில சடலமா மீட்கப்பட்டு இருக்காங்க. போதை காதலனாடிய வெறியாட்டத்தால நடந்திருக்கு இந்த சம்பவம். கடலூர் மாவட்டம் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம். காவல்துறை, மருத்துவக் குழு, தடயவியல் துறை, கைரேகை நிபுணர்கள், அரசு அதிகாரிகள் என மொத்த டீமும் அன்று அங்குதான் சங்கமித்திருந்தது. 80 அடி பள்ளத்திற்குள் இறங்கிய அரசு வாகனங்கள் அங்கே அழுகிய நிலையில் கிடந்த ஒரு இளம் பெண்ணின் சடலத்தை நோக்கி விரைந்தது. காலங்காலமாக கரியை மட்டும் தோண்டி எடுத்துக் கொண்டிருந்த சுரங்கத்திலிருந்து அன்று ஒரு இளம் பெண்ணின் சடலம் மீட்டெடுக்கப்பட்டது. காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த பெண் இப்படி அழுகிய நிலையில் சடலமாக கிடந்த காரணத்தை தேடி செய்தியாளர் தேவநாதனுடன் விசாரணையை தொடங்கினோம். சடலமாக மீட்கப்பட்டது நெய்வேலி பகுதியைச் சேர்ந்த பிரபாவதி. 33 வயதான இவருக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளனர். துரதிருஷ்டவசமாக கணவன் இறந்துவிட கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வந்திருக்கிறார் பிரபாவதி. இந்த நிலையில்தான் கடந்த 7ஆம் தேதி அன்று வீட்டை விட்டு வெளியே சென்ற பிரபாவதி அதன் பிறகு வீடு திரும்பவில்லை. அவருடைய செல்போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி உள்ளது. இதனால் சந்தேகமடைந்த உறவினர்கள் பிரபாவதியை காணவில்லை என மந்தாரக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகள், செல்போன் சிக்னல்களை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அப்போது பிரபாவதி அடிக்கடி ஒரு செல்போன் எண்ணுக்கு பேசியிருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். அந்த நபரை பிடிக்க விரைந்த போது மந்தாரக்குப்பம் ரயில் நிலையம் அருகே முழு போதையில் தலை குப்புற கவிழ்ந்தபடி கிடந்திருக்கிறார். போதையில் பிதற்றியவரை தெளிய வைத்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சிறப்பு விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். கவனிப்புகள் சிறப்பாக இருக்க போதை தெளிந்து நடந்ததை கிளிப்பிள்ளை போல ஒப்பித்துள்ளார். இந்த போதை ஆசாமியின் பெயர் சம்பத். மந்தாரக்குப்பம் அடுத்த வடக்கு வெள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்தவர். 33 வயதான இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. வேலை வெட்டிக்கு செல்லாமல் முப்பொழுதும் மதுவோடு குடித்தனம் செய்வதுதான் இவரது ஹாபி. அப்படி ஊர் சுற்றும் போதுதான் சம்பத்துக்கும் பிரபாவதிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியிருக்கிறது. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் பிள்ளைங்களை என் பிள்ளையா நினைச்சு பார்த்துக்கிறேன் என ஆசை வார்த்தை பேசி பிரபாவதியை மயக்கியிருக்கிறார் சம்பத். பின் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளனர். இந்த நிலையில்தான் சமீப நாட்களாக சம்பத்திடம் பேசுவதை நிறுத்தியிருக்கிறார். அதற்கு காரணம் அவர் பிள்ளைகளுக்கு தத்தெடுத்த அப்பாவைப் போல பொறுப்பாக இல்லாமல் எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் செல்லாமல் போதையிலேயே சுற்றித் திரிந்ததுதான். இப்படி ஒரு ஊதாரியை நம்பி எப்படி வாழ்க்கையை இழப்பதென முடிவு செய்த பிரபாவதி காதலை முறித்துக் கொண்டிருக்கிறார். இதனால் கடுப்பான சம்பத் பிரபாவதிக்கு வேறு ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டதாக சந்தேகித்து சண்டையிட்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று NLC 1வது சுரங்க விரிவாக்கம் அருகே உள்ள
ஒதுக்குப்புறமான பகுதியில் வைத்து பிரபாவதியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் சம்பத். இரண்டாவது இன்னிங்ஸும் பாதியில் முடிய விரும்பாத பிரபாவதி சம்பத்தை ஏற்பதாயில்லை. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி தகராறாக மாறியிருக்கிறது. அந்நேரமும் முழு போதையில் இருந்த சம்பத் பிரபாவதியை கொடூரமாக தாக்கியுள்ளார். அந்த தாக்குதலில் பேச்சு மூச்சின்றி மயங்கி விழுந்திருக்கிறார் பிரபாவதி. அப்போது காதலி இறந்துவிட்டார் என்று நினைத்த சம்பத் பிரபாவதியை அருகில் இருந்த நிலக்கரை சுரங்க பள்ளத்திற்குள் உருட்டிவிட்டிருக்கிறார். 100 அடி பள்ளத்தில் உருண்டோடிய பிரபாவதி பரிதாபமாக துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் என்பதால் இறந்து 2 நாட்களாகியும் யார் கண்ணிலும் பிரபாவதியின் சடலம் தென்படவில்லை. சம்பத்தின் வாக்குமூலத்திற்கு பிறகே சுரங்கத்திற்குள் இறங்கிய போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பியுள்ளனர். விசாரணை முடிவில் சம்பத்தை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். தகாத உறவை முறித்த பாவத்திற்கு 2 பிள்ளைகளின் தாய் கொடூரமாக கொன்று சுரங்கத்திற்குள் வீசப்பட்ட சம்பவம் நெய்வேலி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் இன்று இரவு 10 மணிக்கு நம்மை சுற்றி நடக்கும் குற்ற சம்பவங்களின் முழு பின்னணியோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் வைகரை வருணன்.